புத்தி இருந்துச்சுன்னா சார் உங்களுக்கு ஞானம் ரோட்டில் கூப்பிடும். கெட்ட புத்தி இருக்கிறவனுக்கு சர்ச்சில் உட்கார்ந்த கூட ஒன்றும் புரியாது. கெட்ட புத்தி இருக்கிறவனுக்கு சர்ச்சில் இருக்கிறதே தப்பா தெரியுது. நல்ல புத்தி இருக்கிறவனுக்கு லாரிக்கு பின்னாடி எழுதியிருக்கிற கூட பேசுது. ஆமா, வளைவில் முந்தாதே வாழ்க்கையில் முந்து. கத்த சொல்ல பத்தியா, வாழ்க்கையில தான் முந்தணும், எதிரி அழிக்க கூடாதுடா, எதிரி முன்னாடி நீ வாழண்டா அப்படி சொல்லித்தராரு. அதான் ஆவிக்குரியவனுக்கு, சுத்தம் உள்ளவர்களுக்கு நான் முடிக்கிறேன், சகலமும் சுத்தமாய் இருக்கும். அவர் என்ன சார் ரொம்ப சினிமா மோகம் ஒன்று ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவர் பேசுறதுல எப்படி ஒரு படத்தை பற்றி பேசுகிறார், நான் பயப்படவே இல்லையே சார். நான் வெளியில் பிரியமானவர்களே அப்படின்ட்டு வீட்டில் போய் டிவியை பார்க்க மாட்டேன். நானே வீட்டில் டிவியை பார்த்து என்ன பண்ணுவோம், அப்படியே கப்பன்ட்டு பிரியமானவர்களே, இது எனக்கு தெரியாது. நான் எதை பார்க்குறேனோ அதை நான் பேசுகிறேன். ஏன்னா அதில் தேவன் என் கூட பேசுகிறாருன்னா அதை நான் உன்கிட்ட பேசுகிறேன். நன்றாக சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். உன்னால் அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் விட்டுரு. ட்ரூ லைஸ்னு ஒரு படம், அந்த படத்தில் தன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு 6 நாள் படம் ஃபுல்லாக ட்ரூ லைஸ் பார்த்தேன். எத்தனை பேர்? ஆமாம், நீங்கள் சொன்னீங்கன்னா இது ட்ரூ, இல்லைன்னு சொன்னா அவன் ட்ரூ லைஸு. அப்போ எனக்கு தன் பிள்ளையை காப்பாற்றி கடைசி சீனில் உயிரே கொடுத்து கொண்டு வந்தவன் நிப்பாட்டும் போது என் கண்ணில் இந்த கண்ணீர் ஓடுது சார். இப்படித்தானே என்னை காப்பாற்றுறதுக்கு இயேசுநாதர் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பிதாட்ட போய் ஒய்ஃப்ட்ட தன் பிள்ளையை காப்பாற்றி நிப்பாட்டுவான் பாருங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை கொண்டு போய் நிறுத்தவும். எவ்வளவு ரிஸ்க் எடுத்தார் எனக்கு இயேசு. நாங்கள் இதுக்காண்டி சிடியோ கொடு அதை கூட போட்டு உட்காந்து பார்க்குறவங்களாம் கிடையாது. உண்மையை தெரிஞ்சுங்க, நம் வாழ்க்கையில் போகிற விஷயங்கள் நாம் பார்க்கிற எல்லாம் ஆவியானவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறபடினால தேவனுடைய சத்தம் கேட்கிறது. புத்தி உள்ளவனுக்கு அறிவு லேசாய் வருகிறது, ஞானம் வீதியிலிருந்து சத்தம் எடுக்கிறது. கையத்து கையத்து. ஆமென். நல்ல புத்தி இருந்துச்சுன்னா சார் உங்களுக்கு ஞானம் ரோட்டில் கூப்பிடும். கெட்ட புத்தி இருக்கிறவனுக்கு சர்ச்சில் உட்கார்ந்த கூட ஒன்றும் புரியாது. கெட்ட புத்தி இருக்கிறவனுக்கு சர்ச்சில் இருக்கிறதே தப்பா தெரியுது. நல்ல புத்தி இருக்கிறவனுக்கு லாரிக்கு பின்னாடி எழுதியிருக்கிற கூட பேசுது. ஆமாம், வளைவில் முந்தாதே வாழ்க்கையில் முந்து. கத்த சொல்ல பத்தியா, வாழ்க்கையில் தான் முந்தணும், எதிரி அழிக்க கூடாதுடா, எதிரி முன்னாடி நீ வாழண்டா அப்படி சொல்லித்தராரு உங்கள்கிட்ட. என் அன்புக்குரியவர்களே, பி கனெக்டட் வித் காட்ஸ் பிரசன்ஸ், ஹேவ் காட்ஸ் டைமென்ஷன். தேவனுடைய டைமென்ஷன்ல வார்த்தைகளை தியானியுங்கள், ஐஸ்வர்யத்தை தியானியுங்கள், ஆசீர்வாதங்களை தியானியுங்கள். ஏனென்றால் உங்கள் இருதயம் தாங்க முடியாத இதிலும் மேலான காரியங்களை தேவன் வருகிற நாட்களில் பேச போறாரு. ஆமா ஆமா, அதனால சீட் பெல்ட்டை மாட்டிக்க அப்படின்னு கிளம்பணும். அடுத்த 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிளம்ப போகிறோம். அப்படி மெதுவாக ஃப்ளைட் உருண்டுக்கிட்டு இருக்கணும். இப்படியே மெட்ராஸ் போயிடுவோம், மலேசியா போயிடும் யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம். தயாராயிருங்கள், தேவனோடு இணைந்து தயாராயிருங்கள். பைபிள் சொல்லு, பூமிக்குரியவைகளை சொன்னாலே உன்னால் நம்ப முடியலையப்பா. ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், இதெல்லாம் 1980 சப்ஜெக்டு, 80 74 சப்ஜெக்டு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஹேகின் பேசிட்டார். ஏன்னா நாங்களாம் லேட்டாக என்ன செய்கிறோம், படத்தை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதையே ஏற்றுக்க முடியலன்னா இனி இம்மார்டாலிட்டி இருக்குது. இம்மார்டாலிட்டியை தாண்டி கிரியேஷன் இருக்குது, கிரியேட்டிங் த ரெனிவேஷன் த வேர்ல்டு, என்னென்னமோ இருக்குது. டைம் ட்ராவல்ற என்னென்னமோ சொல்கிறாங்க. டைமே ரிவர்ஸில் கொண்டு வந்துடலான்றாங்க சார். ஆமாம், இப்போ மணி 8:30 ஆச்சுல, உன்னை என்ன சொல்கிற மெசேஜ் இன்னும் முடியல, அப்படியே 8:30 அப்படியே 8 மாற்றுன்றாங்க. 8 அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. பைபிளில் ரிவர்ஸில் வந்ததெல்லாம் இருக்குது. யாருக்கு வந்து எசேக்கியாக்கு, இவனுக்கு யோசுவாவுக்கு ஸ்டாப் ஆச்சு. இன்னொருத்தனுக்கு பாகை 15, எசேக்கியாக்கு ரிவர்ஸு. பிலிவிட்டு ஒரு அம்மா மாடிலேருந்து இப்படி இறங்கி வரும்போது டமாலம் தவறி இவர் உட்காந்துருக்கு பார்க்கும்போது அப்படியே விழுந்துருச்சான். இவர் டக்குன்னு என்ன செஞ்சுட்டாரு, 15 நிமிஷம் அப்படி ரிவர்ஸ் கொண்டு வராராம். கொண்டு வந்து திரும்ப நம்ம இறங்கி வந்தே, ஒரு நிமிஷம் பார்த்து இறங்கி இப்படி விழ போகிற அப்படின்னா. மாம்சத்துக்குரியவனுக்கு
பைத்தியமாய் தோன்றும். ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி தான் இருக்கு. இயேசு சொன்னார், நான் பூமிக்குரியவர்களே பேசுகிறேன், அதே உங்களால் நம்ப முடியல. நான் பரலோகத்துக்குரியவர்களே பேசினால் நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்வீர்கள்? அவர்கள் கேட்டறியும் திராணிக்குத்தக்கதாய் அவர் பேசினார். ஏன்னா அவனால் இருதயம் வெடிச்சுட்டு செத்துட்டு போயிடக்கூடாதுன்ற லெவலில் வந்து ரெவலேஷன்ஸ் இருக்குது. இன்னொரு குரூப் என்னடானா இன்னும் ஐஸ்வர்யத்தை இழுத்துக்கிட்டு இருக்காங்க சார். கடைசி நேரத்தில் ஜேம்ஸ் பாண்ட் காலை பிடிச்சி வில்லன் தொங்குற மாதிரி நம்மளையும் ஃப்ளைட்டில் ஏற விட மாட்டேன்றாங்க. காலை பிடிச்சி தொங்குற மாதிரி உங்களை வந்து பணக்காரனாக்க விடக்கூடாதுன்னு பிசாசு ரொம்ப மும்மரமாக இருக்கிறான். ஏசு நாமத்தில் ஒரே எத்திட்டு ஓடிடு படம். இது மை நேம் இஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் கிளம்பிடுங்க. நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகிட்டு தான் ஆகிறீங்க. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும்.